தமிழ்நாட்டின் தொடர்பு எல்லைக்கு வெளியே போன செந்தில் பாலாஜி அப்படின்னு போட்டு வந்திருக்கு சார். ரொம்ப முக்கியமான செய்தி. நீ தான் செந்தில் பாலாஜி, இப்போ உனக்கு என்ன எதிர்காலம் சொல்லு? குச்சினாய் எம்எல்ஏ குதிரை பேர வழக்கில் அவரை கைது செய்ய இந்த அரசு முயற்சி செய்தது. அவர்தான் முன்ஜாமீன் பெற்று அவர்தான் உச்சநீதிமன்றம் வரை சென்று அவர்தான் தன்னை காப்பாற்றிக் கொண்டார். அவர் குதிரை பேரத்தில் ஈடுபட்டது, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முயற்சி செய்தது திமுக அரசுக்காக, திமுக அரசு சொல்லி. அவர் தாவேக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முயற்சியில் ஈடுபட்டது திமுகவின் நலனுக்காக, உதயநிதியின் உத்தரவால். அப்ப அவருக்கு ஒரு சிக்கல் வரும்போது இது பொய் குற்றச்சாட்டு என்று திமுக தலைமை தான் வெகுண்டெழுந்திருக்க வேண்டும். அறிவாலை ஏட்டையா மட்டும் விட்டு ஒரு பேட்டியை கொடுக்க வச்சுட்டு அதோட முடிச்சுக்கிட்டீங்க. ஏவோ வேலுவுக்கு பொங்கி எழுந்தது போல இம்முறை இவருக்கு பொங்கி எழவில்லை. கடந்த முறை அமலாக்கத்துறை வந்தபோது 45 கட்டோடு வீடியோ போட்டீர்கள். மாபெரும் இயக்குனர் தீப்பொறி தினேஷ் இயக்கத்தில். நான் கூட 45 கட்டுன்னு இந்த 45 கட்டு அந்த கட்டுல இந்த கட்டு. ஓகே. தீப்பொறி தினேஷ் இயக்கத்தில் ஒரு பிரபலமான வீடியோவை தயாரித்து வெளியிட்டீர்கள். தொட்டுப்பார் சீண்டிப்பார். இப்போது வீடியோலாம் வேணா, ஆடியோவாவது வெளியிடுங்கன்னா அது கூட இல்லை. சரி, இங்கேயே தொடரலாம் என்றால்